நண்பர்களே, இன்னைக்கு நம்ம குக்கிங் வீடியோ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வீட்டு சமையலில் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி தான். இன்னைக்கு நாட்டுக்கோழி பாருங்கள், சின்ன வெட்டைக்கோழி வாங்கியாச்சு. சுத்தமான மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி சுத்தம் எடுத்து வச்சு நண்பர்களோட பாருங்கள், ரெக்கையில் அப்படி வாட்டியாச்சு. வாட்டில் கறியே போச்சு சைடு. இங்கே பாருங்க, இந்த ஈரல்லாம் கல்லீரல் சூப்பராக இருக்கும். இந்த ஈரல் ஓவரா பில்டப் பண்ணாதயா. இந்த லெக் பீஸு புல்டப்பா பெரிய அடிச்சேன்னு வச்சுக்க. சப்பு இறுக்கி இப்படி முத்து வச்சு நான் வீடியோ பண்ணல. என்ன டமியும் சொல்லிருக்கேன். சமைக்க போற மாதிரி பில்டப் கொடுக்குற. நீ இல்லாமல் நாங்கள் சாப்பிட்டதில்ல, எங்கள் அம்மா சமைச்சிடும். இதுவரை இந்த மாதிரி எங்கள் அம்மா பார்க்க இந்த வீடியோவை தேவையில்லாம் பண்ணாது. நீ ஒரு சிரிப்பு பார்த்தியாரா? அப்படி சொல்லும் போதுதான் சிரிப்பு வருது நண்பர்களே. முட்டாளா நீ முட்டாளா? நான் ஒரு வீடியோ பண்ணும்போது இப்படி காமிச்சாத மக்கள் பாப்பான்னு காமிக்கிறேன். அதை விட்டு நீ டம்மி பண்ணி பேசி எங்கள் அம்மா அவளோட சமைக்க போறது யாருன்னு சொல்லணும்ல. நீ தான் உன்னை நான் சொல்லவே இல்லை, வரவே இல்லை. சொல்லல எடுத்தோன்னு சொல்லணும். எங்கள் அம்மா அந்த வீடியோ பார்த்து உன்னோட வீடியோ பண்ணும்போது சமைக்க போறது என் மனைவி. நான் வந்து சும்மா ரிகர்சல் மட்டும் காமிக்கிறேன். அந்த எங்க அம்மா பண்ணி வச்சிருவியா? என் தாய் மாதிரி உன்னால வைக்க முடியுமா அந்த குழம்பு? உங்க தாயே நக்கல் மயில ஒரே அடி இது திங்குதுன்னு பாக்குறேன். பாத்துக்க, தாயே என்கிட்ட கேட்டுட்டு தான் வைக்குது. இப்ப சமையல் பாத்துக்கம்மா, எப்படி கேவலம் பேசணும் வரும் நீ கேட்டு சமையல். எங்க அம்மா வைக்கிற டேஸ்ட், அது பக்குவத்துக்கு நீ ஒரு கால் தூசி ஒரு என் தாய்க்கு இணைய வர முடியுமா? நீ அது வர முடியாது. அப்படி பேச அந்த பையன் ஏன் டேஸ்ட்டுக்கு வைக்க முடியல. அதனால சரி பாப்பா, உன் டேஸ்ட் என்னன்னு மகளே நண்பர்களே பாருங்க. இன்னைக்கு சமைக்க போறான். எங்க அம்மா லெவலுக்கு இருக்குமான்னு பார்ப்போம். ஓகே, குக்கிங் ஃபுல்லா இப்போ வீடியோ சாப்பாடு வீடியோ கிடையாது, குக்கிங் வீடியோ. இந்த காலத்து சமையல், இது ட்ரெண்டிங் சமையல். கிளிச்ச இப்போ நீ கிளிக்கிறீங்களே சமையல், கிளிக்கிறீங்களே பாத்துரும் முடி. போமா வாங்க நம்மளே கிச்சனுக்குள்ள போவோம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி தான். விலைக்கையா பெரிய சமைக்கிற ஒரு மாதிரி சொல்ல வந்துட்டேன். நான் சொல்லுவேன் இல்லை. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மரியாதை குறைவாக பேசுகிறதே உங்களுக்கு வேலையாகவே இருக்குது. சமைக்கிறது நானும் நண்பர்களே. சொல்லு, என்னென்ன பொருள் நான் தானே சொல்லணும். அடி சொல்லி தொலை. நாட்டுக்கோழி, தக்காளியை பேஸ்ட்டை அடித்து வச்சுருக்கோம். பேஸ்ட்டு இது வந்து ஒரே ஒரு தக்காளி, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், பட்டை வத்தல், இந்த பாசி, சோம்பு, பிரிஞ்சி இலை. பிரிஞ்சி இலையா? ஆமாம், பிரிஞ்சி அதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியாது. சரி, இது என்ன பேஸ்ட்? இது எதுக்காகனா, நம்ம நாட்டுக்கோழியில் வந்து தேங்காய் ஊற்ற மாட்டோம். சரி, அப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கிரேவியாக கெட்டியாக வரணுன்றதுக்காக தக்காளி அடிச்சு வச்சிருக்கோம். இங்க எரிஞ்சு தீயறிஞ்சு இங்க ஒரு காஞ்சி கிடக்கு. இன்னும் தண்ணி எண்ணெய் ஊற்ற காஞ்சாதானே எண்ணெய் ஊற்ற முடியும். வர்றா இப்போ ரைமிங்கை பேச ஆரம்பிச்சிட்டியா? ரைட்டு, சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றணும்ல, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டுக்கோழி சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். போடுப்பா, என்ன போட போகிறீங்க? முத நண்பர்களே, சோம்பு, இந்த பாசி, ஒரு பட்டை, பிரிஞ்சி இலை, பேர்களை பாரு, பிரிஞ்சு குறிஞ்சிட்டுக்கிட்டு. 2 பட்டை வத்தல் நண்பர்களே. ஒரு 2 பட்டை வத்தல் 4 கட் பண்ணியிருக்கா. ஆமாம். அது வதங்கலை? வதங்கும். நல்லா மட்டும் வதங்காமல் இருக்கட்டும். ஒன்றை வதக்குன்னு அடிப்பேன். பட்டை வத்தல் வந்து கறிச்சுன்னா நல்லா இருக்காது நண்பர்களே. இவர் பேச்சை கேட்காதீங்க. வெள்ளைப்பூடு போடணும். வெள்ளைப்பூடு. நாட்டுக்கோழிக்கு வந்து இஞ்சியெல்லாம் போடக்கூடாது. இஞ்சியெல்லாம் போட்டால் நாட்டுக்கோழி அந்த ஸ்மெல்லவே எடுத்துரும். என்ன சொல்கிற? ஆமாம், இஞ்சி போடக்கூடாது. இங்கே வர்ற இந்த ஐடியா எனக்கு போடணும்னா தெரியல முத்துலட்சுமி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடித்து போடுறோம்ல நண்பர்களே, அப்படி போட்டோம்னா நாட்டுக்கோழி குழம்போட அந்த வாசத்தவே எடுத்துரும். ஓகே, அடுத்து அதனால அப்படி போடக்கூடாது. அடுத்து வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் போடணும். போடு சின்ன வெங்காயம். ஆஹா, சின்ன வெங்காயம் தானே டேஸ்ட் அருமையாக இருக்கேன். இப்போயே எச்சி ஊறுது நண்பர்களே. கறியை தூக்கி போட்ட உடனே அப்படியே திண்டு விடுறான். இது அப்படியே என்ன பொன்னிறமாக வரணுமா? நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். எப்படி கண்ணாடியில் எப்படி? அது வந்து அது வதங்கணும்னு சொல்கிறேன். கண்ணாடி வாடியே முன்னாடி அந்த பாட்டா என்ன? கண்ணாடி நேரத்தில் வந்துருச்சு உலக. நல்லா வதங்கிடுச்சு நண்பர்களே. இந்த பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து என்னடி அதை சொல்றீங்க? வந்து தக்காளி, ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கு. ஆமாம், ஒரு தக்காளி இதுக்கு நண்பர்களே. அப்புறம் மாதிரி பேஸ்ட் வேறு தக்காளி அடிச்சு வச்சிருக்கு. அதை சொல்லல, அது ஊற்றும்போது சொல்லுவேன். இப்போ இது எப்படி பொன்னிறம் வரணுமா? இது வந்து லைட்டாக அதை மசியணுமா? மசியணும். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கங்க. கல் உப்பு கொஞ்சம் போல. இது வதங்குறதுக்கா? ஆமாம்.
ஏன் என்ன வரைக்கும் போகிறீங்க உப்பு? தக்காளி வதங்குறதுக்காக. அப்போ அதுக்கு முதல்ல போடல? அதுக்கு முதல்ல அதெல்லாம் வதங்கிடும். வெங்காயம் வெள்ளை ஒன்று மறந்துட்டியா? மறந்துட்டே போய் சொல்கிறேன். அதெல்லாம் கிடையாது. அடி மூஞ்சியெல்லாம் கழிச்சு போய் ஒய்ச்சலாம் ஒளி விட்டுருவேன். மறந்துட்டே இல்லை. பொய்யா பேசாதையா? நான் போய் பேசுறேன். அடுத்து என்ன? டக்குன்னு ஊற்று. அடுத்து பேஸ்ட்டை ஊற்று. அடுத்து வந்து இந்த தக்காளி அடித்து வச்ச தக்காளியை ஊற்றணும் நண்பர்களே. அச்சடா நண்பர்களே, பார்த்துங்க பக்குவத்தை கரெக்டாக மெதுவாக சொல்கிறோம். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் நம்பாதீங்க. இப்படி உனக்கு டேமேஜ் பண்ணோன்னா அதாண்டி இவர் பேச கேட்காதீங்க. ஆமாம், ஓ பேச்சை கேளுங்க. அடுத்த வருஷம் பிரதமர் ஆகிருக்கு. ஓ பேச்சை கேளுங்க. இது எப்படி ஆகணும்? நல்லா ட்ரை ஆகும் நண்பர்களே. நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு வருங்க. பரவாயில்லையே, நல்லா சமைக்க தெரியல இவளுக்கு. தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. நல்லா இப்போ பேஸ்ட் மாதிரி வந்துருச்சேம்மா. வந்து இந்த கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். போட்டு விடு கொஞ்சம்னு சொல்லி ஒரு வடியாக போடுறான் நண்பர்களே. இதெல்லாம் நண்பர்களே, இவருக்கு முன்னாடி உப்பு போட முடியாது, மஞ்சத்தூள் போட முடியாது, மிளகாப்பொடி போட முடியாது. கலரே மாறி போச்சடி, ஒன்றை மாதிரி ஆகி போச்சடி. மஞ்சத்தூள் போட்டால் கலர் மாறாமல் என்னையா? அடாடா, எனக்கு இந்த ஐடியா தெரியலடி. சூப்பர் 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 சூப்பர். அடாடாடாடா. நல்ல நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகி போச்சு. இப்போ என்ன ஒன்று அடுத்து கறியா? வந்து கறியை கொட்டணும். என்ன அப்படி கொட்டிட்ட? கழுவி தான் வச்சுருக்கோம் நண்பர்களே. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, நாட்டுக்கோழியை மட்டும் ஒரே ஒரு கழுவு தான் கழுவணும், ஓகேங்களா? ரொம்ப கழுவக்கூடாது, டேஸ்ட் போயிடும். ஒரே லேட்டாக ஒரு அலசு மட்டும் தான் அலசணும், லைட்டாக, அவ்வளோதான். ஆஹா ஆஹா. அப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறீங்க? கொஞ்சம் லைட்டாக கறி வந்து வதங்கணும். ஒன்றே ஒன்று, நாட்டுக்கோழியில் வந்து உப்பு, அதாவது சூப்பு எடுத்துட்டு குழம்பு வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ வச்சுட்டு அதனால் இந்த கறி வதங்கும் போதே மசாலா பொடி போட்டுருங்க. மசாலா பொடி போடுங்க. தண்ணியை ஊற்றி ஒன்றாவே கொதிக்க விட்டுறணும். நீங்கள் சாறு எடுத்துட்டு குழம்பு வச்சிங்கன்னா குழம்பு டேஸ்ட்டே இருக்காது. கேட்டுங்க, வல்லுநர் சொல்கிறாங்க, அறிஞர், அதாவது பெரியவங்க கலை அறிஞர், அது என்ன சமையல் அறிஞர் சொல்கிறாங்க, கேட்டுக்க நண்பர்களே. இப்போ என்ன பண்ண போறீங்க? டேஸ்ட் இருக்காது நண்பர்களே. இப்போ என்ன பண்ண போறீங்க? மிளகா பொடி போட போறீங்க. மசாலா பொடி, மசாலா நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா பொடி நண்பர்களே. போடு 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 போடு. 3 ஸ்பூன். நாங்கள் அந்த தனித்தனியாவளோ போட மாட்டோம். மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் அந்த மாதிரி போட மாட்டோம். அரைச்சி வீட்டில் இருக்க நண்பர்களே, சூப்பராக இருக்கும் நம்ம பொடி. உலகமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எங்கள் பொடி எங்கே தயார் பண்ணுறீங்க, எங்கே மீசமன் ரெடி பண்ணுறீங்கன்னு கேட்டேன். என் பொண்டாட்டி தான் நண்பரோட ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு டிப்ஸ் என்ன சொல்லுங்கள்? உங்கள் வீட்டில் மிளகா பொடி அரைக்கணுமா? கமாண்டில் வாங்க, சொல்கிறோம். அப்படி சும்மா சொல்லிவிட முடியுது, ஏன் சிரிக்கிற? இப்போ இது என்ன ஆகணும்? ஆஹா, ஏய் முத்து, பார்க்க போல திங்கிற போட முடியாது. அடடா, ஆஹா, மசாலாவை இறக்கிட்டாயா? என்ன சிம்மில் கம்மியாக சிம்மு வச்சுட்டா? சிம்மில் நண்பர்களே பார்த்தீங்கன்னா அடுத்து நான் வாட்டரா போட்டு நல்லா கறியோடு சேர்ந்துருச்சு. மசாலா நல்லா கறியோடு சேர்ந்துச்சு நண்பர்களே வருங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றணும். தண்ணியை ஊற்றி விடுங்க. அது வாட்டுக்கு மசாலா கறி இருந்து பிரியட்டும். சூப்பர்மா. ஏய் நீ எங்கேயோ போயிட்டடி முத்துலட்சுமி, எங்கேயே போயிட்ட. இப்போ இது என்ன அடுத்து கொதிக்கணுமா? வேக வேணாமா? வேகட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்று. வேகிறதுக்குள்ளேயுமே சாப்பிட்ருவியா? நண்பர்களே, இதில் வந்து உப்புச்சாறு எடுக்கக்கூடாது, எடுத்தோம்னா ருசி போயிடும். அப்படியே குழம்பூத்தி சோத்தில் ஊற்றி சுட ஊற்றி சோத்தில் ஊற்றி புரட்டி ஆச்சுன்னா வேறு லெவலில் நம்ம டேஸ்ட். இப்போ கொதிக்க விட்டு வேகணும். கறி வெந்து அந்த குழம்பெல்லாம் கொதிச்சு இது பண்ணும்போது லைட்டாக வத்திரும். பார்த்துருவோம் வெயிட் பண்ணி பார்த்துருவோம், ஒன்றும் அவசரம் இல்லை. நண்பர்களே, கொதின்னு கொதிச்சிருச்சு நாட்டுக்கோழி. பார்த்தீங்களா எப்படி கொதிக்குது பாருங்க, சூப்பராக தரமாக வெந்துருச்சு நண்பர்களே. ஆஹா, ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம், வெந்துருச்சான்னு பார்ப்போம். அதுக்குத்தானையா வெயிட் பண்ணுற? தெரியாதா உன்னை பற்றி? நண்பர்களே, நம்மளுக்கு சமைச்சது நான். இப்போ வேகமாக பீஸு சாப்பிடணுன்றோட்டியும் நீ எடுறி கேமராவான்னு கொடுத்துட்டு போகிறாரு. பார்த்தீங்களா நண்பர்களே, சுவைனாலும் சுவை அப்படி ஒரு சுவையாக இருக்குது நம்மள பார்க்க முடியல. ஆவி வா, சூப்பராக அப்பா சொல்கிறதுக்கு வாய் வலிக்குது, சுட்டு பிடிச்சி. ஆஹா, செம்ம டேஸ்டாக இருக்கு நம்மள. ஐயோ, சுட போதியா? உக்காளியே ஒன்று டேஸ்ட்லே முத்துலட்சுமி என்னமோ சொன்னேன். ஆனால் இருந்தாலும் எங்கள் அம்மா சமையலுக்கு ஈடாகாது. என் தாய் லெவலுக்கு வரல, நான் நல்லா இருக்கு.
நண்பர்களே, ஒரு நாளைக்கு நாங்கள் அங்கே போகிற ஊருக்கு எங்கள் அத்தையை சமைக்க சொல்லணும், நானும் சமைக்கணும், 2 பேரும் ஒரு ஒரு அடுப்பில் நின்று சமைச்சு எந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லணும். யாரு உனைய சொல்லக்கூடாது, யாராவது ஒரு நண்பர்களை கூப்பிட்டு சாப்பிட சொல்லி டேஸ்ட் பார்த்து சொல்ல சொல்லணும். கூப்பிடுவான் நண்பர்களே. நண்பர்களே தரமாக இருந்துச்சு. அடுத்து போய் சோத்தை போட்டு அடிக்க விட சுட சுட சோறில் போட்டு. ஓகே நண்பர்களே, மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது விடுவது மதுரை மிசமணி அன்புமணி முத்துலட்சுமி. உண்மையிலேயே சொன்ன போனால் சூப்பர் டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க, அருமையாக இருக்குது. சிம்பிளாக தான் வச்ச குழம்பு. இது மாதிரி நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இது மாதிரி வச்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். ஏதாவது சொல்கிறீ? ஏதாவது சொல்லு. நன்றி வணக்கம். எல்லாரும் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. பாய் 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 பாய்.